மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்த வித்யா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கூலி தொழிலாளியுடைய மகள் தான் இது. கோவையில் முதுகலை படிச்சிருக்கிறாங்க, எம்ஏ தமிழ் முதுகலை படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. ஒன் டே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கோயிலுக்கு போயிருக்காங்க. பார்க்கக்குள்ள மகள் தலையில் இரும்பு பீரோ ஸ்டீல் பீரோ தலையில் விழுந்து இறந்துருக்காங்க. இதுமாரி உங்களுக்கு சாவில் பொண்ணோட சாவில் மரமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பீரோ விழுந்து செத்து போச்சு அப்படின்றாங்க. அப்புறம் பீரோவெலாம் ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் போட்டு பவுடர் போடுவாங்கள்ல, ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் போடுறாங்க. போட்டு பார்த்தா தான் தெரியுது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபுல்லாகவே எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச காலங்கள்லேயே நடந்திருக்குங்க. அதெல்லாம் இல்லைன்னா இல்லை, அடித்து கொண்டு விடுவாங்க, தூக்கு மாட்டி தூக்கு விட்டுருவாங்க, காணா போச்சு பொண்ணும்பாங்க. இப்போ இருக்க மாதிரி சமூக வலைதள வளர்ச்சியோ இவ்வளோ ஊடக வளர்ச்சி இருக்கக்குள்ளேயே இவங்களால் பண்ணி மறைக்க முடிஞ்சிருக்கு. நம்மலாம் கெத்து, நம்மலாம் வேறு, நம்மளாம் மேலே அப்படின்னு. அது இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நம்மளாம் ஆண்ட பரம்பரை. நான் தென் மாவட்டங்களே பார்ப்பேன். அப்படியே பார்த்தா ஒரு பையன் வெட்டி ஒருத்தனை வெட்டுறான், மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறான், டாட்டா காமிச்சிட்டு போகிறான், பல்லெல்லாம் சிரிச்ச முகமா. மறுபடியும் பார்த்தா அவனை மக்குன்னு வெட்டிகிட்டு இருக்கானுங்க. வணக்கம் சார். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரு கொடூரமான ஒரு ஆணவ கொலை. ஃபஸ்ட்டு அது ஒரு இயற்கையான மரணம் தான், அது விபத்து அந்த மாதிரி தான் அது கட்டுக்கடை பண்ணியிருக்காங்க. ஆனால் பிறகு அது ஒரு ஆணவ கொலைன்னு தெரிய வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஆணவ கொலை ஒரு பல வருடங்கள் ஆயிடுச்சு இந்த மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டு. ஆனால் இப்போ மீண்டும் அரங்கேறியிருக்குது கொடூரமாக. வித்யா என்ற ஒரு பெண், 22 வயதான பெண் கொல்லப்பட்டிருக்காங்க. சொல்லுங்கள் சார், என்ன நடந்திருக்கு? திருப்பூருக்கு என்னாச்சுன்னே தெரியல. திருப்பூர் 3-4 மாதமாகவே டைம் லைன்லேயே இருக்குது. முதல்ல ஒரு 3 படுகொலை, அது என்ன ஆள் பிடிக்கல, அப்புறம் ஒரு டபுள் மர்டரு, இப்படியா திருப்பூர் அது பல்லடம் பகுதிகள் இன்னமும் ஒரு டைம் லைன்லேயே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுக்குள்ளே இந்த சம்பவம். இந்த வித்யா பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கூலி தொழிலாளியுடைய மகள் தான் இது. கோவையில் முதுகலை படிச்சிருக்கிறாங்க, எம்ஏ தமிழ் முதுகலை படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. ஒன் டே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கோயிலுக்கு போயிருக்காங்க. பார்க்கக்குள்ள மகள் தலையில் இரும்பு பீரோ ஸ்டீல் பீரோ தலையில் விழுந்து இறந்துருக்காங்க. இறந்தோன்னா அவங்க அண்ணனுக்கு கூப்பிட்றாங்க. அண்ணன் பேர் சரவணா, அவர் எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் பார்ப்பார் அவங்க ஊரில். அவருக்கு கூப்பிட்றாங்க. அவர் வர்றாரு, பீரோ விழுந்துருச்சுன்னொன்னே அவசரமாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை மட்டும் வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணி அதோட முடிஞ்சு போச்சு. ரைட், அதோட ஃபைன், அதோட வெளியே வந்துட்டாங்க எல்லாரும். ஆனால் சற்றும் எதிர்பார்க்கல, போலீஸ் வருது அங்கேருந்து. காமநாயக்கம்பாளையம் போலீஸ் வர்றாங்க அங்கேருந்து. இதுமாரி உங்களுக்கு சாவில் பொண்ணோட சாவில் மரமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பீரோ விழுந்து செத்து போச்சு அப்படின்றாங்க. அப்புறம் பீரோவெலாம் ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் போட்டு பவுடர் போடுவாங்கள்ல, ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் போடுறாங்க. போட்டு பார்த்தா தான் தெரியுது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபுல்லாகவே அவரோட சகோதரர் அரவணனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அந்த பீரோவில். ஸ்டீலில் அழியாது இல்லை, இருக்குது, எல்லாத்துலேயுமே அழியாது. இருந்தோன்னா அப்புறமா விசாரணை வளையத்துக்குள்ளே இவரை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் பார்த்தா திடீர்னு தகவல் வருது. அவங்க கல்லூரியில் படிக்கக்குள்ள வெண்மணி அப்படின்னு ஒரு மாற்று சாதி பையனோட காதல் ஏற்படுது. அந்த பையன் பொண்ணும் கேட்க வந்திருக்கான். 2 பேரும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டான கம்யூனிட்டி கிடையாது. பொண்ணும் கேட்க வந்திருக்கான். அந்த பையன் கேட்டோன்னா இவங்க கொடுக்க முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த தலித் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் இல்லை, 2 பேரும் ஒருத்தர் நாவிதர் சமுதாயத்தை சார்ந்தவர், ஆண் மட்பாண்டா செய்கிறவங்க, பெண் நாவிதர் குடும்பத்தை சார்ந்த பார்பர். பொண்ணு கேட்டிருக்காரு. பொண்ணு கேட்ட போது இல்லை, அதில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி ஆயிடுறாங்க. மறுபடியும் இந்த ஒன் டே மறுபடியும் இந்த ஆர்கியூமெண்ட் போயிருக்கு. ஆர்கியூமெண்ட் போகல, இல்லை நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னப்போ இவர் அண்ணன் ரிவெஞ்ச் எடுத்துடுறாரு. ஆனால் அந்த காதலன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாப்புல போலீஸில். யார்? வெண்மணிங்கிறவர் போயிட்டு கொடுத்துட்றாரு. இதுமாதிரி நான் காதலிச்சோம், அந்த சாவில் மறுநாள் கொலை தான் பண்ணிட்டாங்க, ஆணவ கொலை தான் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃபோன் 2-3 டைம் பண்ணி எடுக்கல. விசாரிக்கும் போது தான் தெரியுது இறந்துட்டாங்கன்ட்டு. அப்புறம் போலீஸ் மறுபடியும் அதே இடத்துல வச்சு, ஏன்னா புதைச்ச பாடி எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, அதே இடத்துல வச்சு சுற்றி வேட்டியை கட்டிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்குள்ள தான் பீரோ தலையில் விழுந்திருக்கு. இந்த பக்கத்தில் பின் மண்டையில் ஒரு அடிக்காயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தா சுத்திகள் போன்ற ஒரு இரும்பால் பின்பக்கம் அடிச்சிருக்காங்க, ரவுண்டாக சுட்டியாக அடிபட்டுருக்கு. அதில் தான் இறந்துருக்காங்க, காசாப்பிட்டு. அப்புறம் தான் சரவணனை விசாரணை நிலையத்தில் கொண்டு வர்றாங்க. சரவணா இதுமாரி என் தங்கச்சி காதல் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் அம்மா அப்பா கோயிலுக்கு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடன்பாடு இருக்குமோன்னு சந்தேகம் இருக்குது அவளுக்கு, காவல்துறைக்கு. உடனே நான் அடித்தேன், ஒரே அடி பெண் மண்டையில் அடித்தேன், செத்து போச்சு. அப்புறம் போட்டு பீரோவில் தள்ளி விட்டேன். நாடகத்தை பண்ணிவிட்டு இதுக்கு சந்தேகம் வராதுன்னு நினச்சி பண்ணிவிட்டேன். கம்ப்ளைண்ட்டு வெண்மணி கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல, அதனால் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ விசாரணை நடைபெறுது. இப்போதைக்கு சரவணன் மட்டும்தான்
குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சரி, பொதுவாக இந்த ஆணவ கொலைகள், இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு ஒரு நிறைய படிக்க நேரிட்டது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஊர்களில் வந்து பெண்கள் வந்து தற்கொலை, மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க, இந்த மாதிரி தண்ணியில் நீச்சல் அடிச்சிருக்கும் போது முழுகி இறந்துட்டாங்க, இந்த மாதிரி செய்தியெல்லாம் வருது. இப்போ இந்த ஆணவ படுகொலையை வந்து ஒரு கொலையாக தான் வந்து மறைக்க பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து இது கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். இப்போ வந்து வெண்மணின்ற ஒருத்தர் வந்து புகார் கொடுத்தனால அவர் காதல். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வெளியே வராத நிறைய இந்த மாதிரி ஆணவ படுகொலை வந்து மூடி மறைக்கப்படுது. இப்போ இதில் வந்து வெண்மணிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அந்த கேஸ் வெளியே வந்திருக்காது. அவரும் வந்து பயந்துட்டு கொடுக்காமலோ இல்லை நமக்கு ஏன்டா வம்புன்னோ ஒதுங்கி போயிருந்தா இது அவ்வளோதான், அந்த பெண்ணு பீரோ விழுந்து செத்து போச்சு, அவ்வளோதான், அதோட கதை முடிச்சிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க விட்டு தான் வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனையோ மருந்து குடி சம்பவமோ எத்தனையோ தூக்கு மாட்டின சம்பவமோ எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச காலங்களிலே நடந்திருக்குங்க. அதெல்லாம் இல்லைன்னா இல்லை, அடித்து கொண்டு விடுவாங்க, தூக்கு மாட்டி தொங்க விட்ருவாங்க, காணா போச்சு பொண்ணும்பாங்க. இப்போ இருக்க மாதிரி சமூக வலைதள வளர்ச்சியோ ஊடகத்து இவ்வளோ ஊடக வளர்ச்சி இருக்கக்குள்ளேயே இவங்களால் பண்ணி மறைக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நடந்து தான் இருக்குது. இன்னமும் அது தூக்கு மாட்டி தொங்கிடும்பாங்க, தூக்கி தொங்க விட்டுட்டு செத்து போச்சுங்கிறது, சொந்தக்காரங்களுக்குள்ளே கொண்டு புதைக்கிறது, எரிக்கிறது, இது எல்லா காலங்கள்லையும் இந்த காட்டுமிராண்டித்தனமான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பெண்ணு தான் பாதிக்கப்பட்டவளாகவே இருக்கிறா. உன் தங்கச்சியை நீ கொலை பண்ணிட்டப்பா ஜாதிகாவை, உன் தங்கச்சியை லவ் பண்ணி நீ கொலை பண்ணியிருக்கணும்ல, அதான ஆனருக்கு இல்லைங்க. என் மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி கைக்கு வாட்டம் போனாலும் கூட பிறந்தவளை கூட எவ்வளோ நாள் உன்னோட ஜேர்னி பண்ணியிருப்பா, இத்தனை நாள் உனக்கு தட்டில் சோறு வச்சு கொடுத்துருப்பா, அவளை கொள்கிற மனநிலைங்கிறது எப்படிங்கிறது எனக்கு அது புரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனர்கில்லிங்கிறது வந்து இப்போ ஈவன் 2 சைடும் கொலை நடக்கு பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஜாதிக்காக பண்ணீங்க அப்படின்னு சுயசாதி பெருமை பேசிக்கலாம். இதில் சுயசாதி பெருமை பேசுகிறது என்ன இருக்குது? அந்த பொண்ணு இப்போ கொலை பண்ணி நீ உலகேசில் மாட்டி காலம் பூரா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையுமா? சரவணனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? இது எல்லாம் போக இந்த போலீஸ் சட்டத்திட்டம் விட்டுருமா? ஆனர்கில்லிங்கன்னா ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது, தொலைச்சி கட்டிடுவாங்க உங்களை, லைஃப் ஃபுல்லாக ஜெயிலில் தான் கழிக்கணும். அந்த மாதிரி காலங்களும் உருவாகிடும். ஒரு கொலை ஒரு உயிரை எடுக்கிறோன்னா அந்த உயிரோட வேல்யூஷனே கிடையாமல் போயிட்டா சொல்லுங்கள். இப்போ இந்த பொண்ணு போயிச்சா, சரி, நீ எதுக்காக வேண்டி ஆணவ கொலை வந்தது? சொத்துடைமை பொருளாதாரம், அந்த நீங்கள் தாஸ் கேபிட்டலில் இருக்குது அந்த இதெல்லாம், அதில் படிச்சிங்கன்னா தெரியும். நம்ம வீட்டு சொத்து யாருக்கும் போயிட போகுது, ரைட்டு, சொத்தே வேண்டாம், எல்லாத்தையும் எழுதி இந்த விடுதலை பத்திரம்னு சொல்லுவாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிடலாம், எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இது வேண்டாம், எழுதி கொடுத்துட்டு போ, நீ யாரையும் லவ் பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு முடிச்சிக்க வேண்டியது. எதுக்காண்டி கொலை பண்ணணும்? உயிரை எடுத்தல் இப்படி தீர்வாகும். நமக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீங்கள் சொன்னீங்க பெண்கள் தான் அதில் வந்து மேக்ஸிமம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஆனால் உடுமலை சம்பவம்னு சரி, அதே போல் கோகுல்ராஜ், இதில் 2 விஷயத்துலையும் இதுலேயும் ஆண்களும் சரி சமமாக இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அவங்க வீட்டு பெண்கள் பாதிக்கலையில. கோகுல்ராஜுங்கிற பட்டியலின சமுதாயத்து பையன், சுவாதி ஒன்றும் பட்டியலின சமுதாயத்து பொண்ணு கிடையாது, அது பாதிக்கலையில. அவங்க கல்யாணம் பண்ணி தானே வாழ்கிறாங்க. உடுமலைப்பேட்டை சங்கர் தான் படுகொலை செய்யப்பட்டார். கௌசல்யா உயிரோடு தானே இருக்காங்க, கிராப்பெல்லாம் வெட்டிட்டு சுற்றிட்டு தானே இருக்காங்க. அப்போ வீக்கர் செக்ஸ் தான் பாதிக்கிறாங்கிறது என்னோட கருத்து. ஏன் பெண்ணுன்னு நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க? வீக்கர் செக்ஸ், சொசைட்டியில் கேள்வி கேட்க முடியாதவன், தான் உரிமையை கேள்வி கேட்க ஆள் பண்ண பத்தாதவன், பொருளாதார வசதி இல்லாதவன் நீ கொலை பண்ணுற. சவுட் டவுன் ஒன்று பண்ணுற முடியுமா? பட்டியலின சமுதாயம் விட்டு பையன் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கான், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவன் ஒரு உயர் சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணுறான், கொண்டுருவீங்களா அவனை? முடியுமா உங்களால்? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, முடியுமா? அப்போ வீக்கர் செக்ஸ்னா இது உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உள்ளவனை தான் கொலை பண்ணுறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, தாண்டி இப்போது இந்த ஆணவ படுகொலை ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பார்க்க நேரிடுது. இப்போ ஆணவ படுகொலை பண்ணி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனவங்க பரோலில் வெளியே வந்தால் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி அதை கொண்டாடி அது சமூக வலைதளங்களில் வந்து பல்வேறு பாட்டுகள்லாம், சினிமா பாட்டுலாம் போட்டு அது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு இப்போ கொண்டாடும் போது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா சார், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ சரவணன் வந்து கொலை பண்ணிட்டாரு, அவருக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்கன்ட்டு. இப்போ இருக்க அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது, இந்த உயர் சாதியை சேர்ந்த இளைஞர் பட்டாளம் இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவ்வளோ மரியாதை கிடைக்குதா, அப்போ ஏன் நாம் இந்த வழியில் பயணிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங், என்னதான் பெரியார் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும், அம்பேத்கர் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும், இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இன்னும் உருவாக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். இல்லை, உருவாக்குறது மேனிகுலேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க, நாட்டு உருவாகலை, செல்ஃபாக உருவாகலை, உருவாக்கப்படுறாங்க, மேனிகுலேட் பண்ணுறது. அது நம்மலாம் கெத்து, நம்மலாம் வேறு, நம்மலாம் மேலே அப்படின்னு. அதை இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நம்மளாம் ஆண்ட பரம்பரை, நான் தென் மாவட்டங்களே பார்ப்பேனே. அப்படியே பார்த்தா ஒரு பையன் வெட்டி ஒருத்தனை வெட்டுறான், மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறான், டாட்டா காமிச்சிட்டே போகிறான், பல்லெல்லாம் சிரிச்ச முகமாக, மறுபடியும் பார்த்தா அவனை விழுந்து மக்குன்னு வெட்டிகிட்டு இருக்கானுங்க. மறுபடியும் அவனுக்கு பிஜிஎம்லாம் போடுறாங்க, இறுதி ஊழல் நடத்துகிறாங்க. இது என்னது? மனித உயிருக்கு வேல்யூஷனே கிடையாதா? இப்போ ரீசெண்டாக பரோலில் வந்தவருக்கு பயங்கர ஒரு விழாவே எடுக்கிறாங்க, அவங்க மனைவி வரைக்கும் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க அம்மா அப்பா ஒரு பாட்டி வந்து அவங்க பேசுகிறாங்க. எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. அதாவது அது என்ன தான் நீங்கள் வந்து சுயசாதி பெருமை எதுவாக இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் யுவராஜோட வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது பார்க்க ஒரு மாதிரி தெரியும் ஷோவா. அந்த 2 நாள் பரவாயில்ல வந்தாங்கல்ல, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த துன்பத்தை நீங்கள் தான் வாங்கணும்.
இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, 2 காலும் உங்களை சுகரில் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் படுத்துருப்பீங்க. நான் கூட பார்க்க வருவேன், ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவேன். எல்லாம் உங்களோட செல்ஃபி கூட எடுத்து போடுவேன். இன்று மருத்துவமனையில் இவரை சந்தித்தேன் பாவம் அப்படின்னு அதை போடுவேன். நான் போயிடுவேன் அதோட. ஆனால் அந்த பெயின் உங்களுக்கு தான் இருக்கும். பர்சனலாக பாதிக்கப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க. அந்த புரிதல் வேணும். நம்மளோட கோபம் இருக்குல்ல, அது வந்து நம்ம எல்லாரையுமே அழிச்சிடும். வள்ளுவனை சினம் காக்கான், கோபத்தை நீ காக்கலைன்னா எல்லாமே காலி. அதே தான் அவங்களுக்கு. யுவராஜை வந்து ஒரு பையனாக கொண்டு இருக்காங்க. அவர் தண்டனை ஆகிட்டு 3 ஆயுள் தண்டனை, சாகு வரை சிறை தண்டனை அவர் தண்டனை. அவர் வந்தார், எல்லாரையும் சந்திக்க முடியல, நேரம் கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிறார். மகளுடைய அந்த மகளை வந்து முகத்தையெல்லாம் தேய்ச்சி கொடுக்குறாரு. அந்த கண்ணுங்கள்லாம் தொடச்சி விட்டு பார்க்கக்குள்ள தனிப்பட்ட முறையில் அதை வெட்டி பாருங்கள். அந்த கிளிப்பிங்ஸை அதில் ஒரு பெரிய சோகம் இருக்கும். அதில் மிகப்பெரிய வருத்தம் இருக்கும். அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது. அந்த மனைவிக்கு அதாவது அந்த மனைவியும் பேசுகிறாங்க, யுவராஜ் கவுண்டரோட மனைவி பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. இது எல்லாமே அவர்களுக்கு தாங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பில் இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க வெளியே வந்துடலாம், வெளியே வந்தால் நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், விரைவில் விடுதலை ஆவாருலாம் சொல்கிறாங்களே சார். விடுதலை ஆனால் ஒரு எம்எல்ஏ ஆவார்னு வச்சுங்க, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் விடுதலை ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குன்னு பார்க்கணும். ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. ஏங்க நம்ம நாட்டு முதலமைச்சரே சுப்ரீம் கோர்ட் வரையும் கன்ஃபார்ம் ஆச்சு தண்டனை எல்லாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் என்ன ஆகும்? அது எல்லாமே போயிடும். உங்களோட எவ்வளோ பெரிய அதிகாரம். ஜெயலலிதாவை விட இவங்கெல்லாம் பவர்ஃபுல் நத்திங். சரவணபவன் ஹோட்டல் சரவணபவன் அண்ணாச்சி விட இவங்க ஃபினான்ஷியலாக சவுண்டானவங்களா? கிடையாது. விஜய் மல்லையா, நீரவ் மோடி எல்லாம் ஓடி தானே ஒழிகிறாங்க. சட்டத்திட்டங்கிறது அப்படி தான். சட்டம் உங்களை ஒன்று நெருங்கிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் தப்பிக்க முடியாது. இப்போ அப்படி தான் அவரெல்லாம் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் இந்தமாரி கொண்டாடுவதே அவருக்கான விடுதலைக்கு எதிராக தான் அமையும். இந்த விழா மாதிரி இடத்தெல்லாம் பண்ணாங்கல்ல ஃபோக்கஸ், இது வந்து ஒரு விடுதலைக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது அவங்க உணரவே இல்லை. எனக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் அங்கே இருந்து எங்கள் அந்த பகுதிகளில் இருந்து, எப்படி யுவராஜை பேச போச்சு, அவர் எங்கள் தலைவன் போக்குவரத்துன்னு. யுவராஜ் என்கின்ற தனிப்பட்ட மனிதன் மீது எனக்கு பாசமும் அவர் மீது எனக்கு கருணையும் உள்ளது, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் யுவராஜ் செய்த செயலுக்கு அவர் மீது நான் இறக்கம் பண்ண முடியாது. அவர் ஒருத்த விட்டு பிள்ளைய படிக்க வந்தவனை நாக்கை வெட்டி மண்டையை வெட்டி மூளைங்கிற உறுப்பே கிடைக்காம அவனை வச்சே கையால் லெட்டர் எழுத வச்சு அந்த பையனுக்கு வந்து ஒரு மூளைங்கிற உறுப்பே கிடைக்கப்படல. யுவராஜ் மேலே எந்த அளவுக்கு நான் வந்து இறக்கப்படுறேன்னா, அந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சுது உங்களுக்கு பிறந்தது தவிர. ஆனால் இன்னொரு தொட்டு பிள்ளைய பதைக்க கொண்டு இருக்கே படிக்க வந்தவனை. அப்போ அவங்க வீட்டில் எவ்வளோ அவனை சரக்கு குடிக்காதவன் சரக்கு குடிக்க மாதிரி செட் பண்ணி தற்கொலைங்கிறது எவ்வளோ பெரிய ட்ராமா ஆடி கழுத்தை ரவுண்டாக எடுத்து மூளையே கிடைக்கல, இவ்வளவும் நீங்கள் பண்ணி கொலை செய்தது எப்படி நியாயமாக முடியும்? இப்போ இந்த ஆணவ படுகொலைன்ற தடுக்கிறதுக்கு வந்து அடுத்த வர ஜென்ரேஷனை வந்து பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தலை இவங்க. என்னை வழிநடத்த வேண்டிய என் வயதில் மூத்தவர்களே என்னை வழிநடத்த தவறுறாங்களே. இப்போ நான் வழக்கறிஞர் அவ்வளோனா எனக்கும் ஜாதியை பற்றியான புரிதல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எனக்கு ஜாதியை பற்றியான புரிதல் இருந்தது. ஆனால் அம்பேத்கருங்கிறவர் வந்து ஒரு சாதிக்கே யாருக்கும் சொந்தமானவர் இல்லை. அவர் இந்த மண்ணுக்கும் இந்த பூமிக்கும் சொந்தமானவர். இந்த புரிதல்லாம் வக்கீலுக்கு போனால் தான் அது எனக்கு புரிஞ்சுது. எந்த வக்கீல் ஆஃபீஸுக்கு வேணுமோ போங்க, அவங்க எந்த ஜாதியாக வேணுமோ இருக்கட்டும், அவங்க ஆஃபீஸில் அம்பேத்கர் ஃபோட்டோ இல்லாமல் இருக்காது. ஏன்னா அம்பேத்கர் நாங்கள் சாதிய தலைவர் யாரும் பார்க்கல, தேசிய தலைவராக பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும், தேவரையா ஃபோட்டோ இருக்கும், பெரியமலை சின்னமருது ஃபோட்டோ இருக்கும், தீரன் சின்னமலை ஃபோட்டோ இருக்கும், அழகுமுத்துக்கோன் ஃபோட்டோ இருக்கும், பாரதியாரோட ஃபோட்டோ இருக்கும். பாரதியார் எந்த பிராமணர்களும் கொண்டாடலையே. பாரதியார் கடவுள் மறுப்பு பேசினார், ஜாதிய மறுப்பு பேசினார், பெண்ணிய விடுதலை பேசினார், பிராமணர்கள் ஏற்றுக்கவே இல்லை. இந்த விடுதலை இந்த சுதந்திர கருத்துக்கள் எதையுமே பிராமணர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆணவ கொலைகளை பிராமணர்கள் ஏற்றுப்பாங்க, சரிதான் பாங்க. அப்படி தானே மனு தர்மம் சொல்லுது. நீ வேசிப்பம் ஒன்று ஒத்துக்கிற மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்குது? மனு தர்மப்படி, மனுசாஸ்திரம் படி, வர்ணாசிரமம் படி நாம் எல்லாம் வேசி மகன் தான் அதில் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? விஆர் சூத்திரர்கள். ஆனால் நமக்குள்ளே ஒரு சில ஜாதியை கட்டமைச்சு நீங்களாம் மேலே, நீங்களாம் கீழே, நீங்களாம் எஸ்சி, நீங்களாம் வேறு ஜாதி, இப்படி பிரித்தாங்கல்ல. இதுதான் வர்ணாசிரமம். அதோட எஃபெக்ட்டு எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து இங்கே தாண்டி நிற்கிது பாருங்கள். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஆணவ கொலைங்கிறத வந்து இந்த தலைமுறையும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் தலைமுறையும் சரி, இந்த தலைமுறையும் சரி, எதிர்வரும் தலைமுறையும் சரி, இது வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இது குறித்து நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.